நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் சுவிசேஷம் அவருடைய 20வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 வசனங்கள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் மகதலேனா மரியாள் என்கிற அந்த ஸ்திரீக்கு, அந்த தேவ மனுஷிக்கு தேவனால் அருளப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை முதலாவது இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தெரியப்படுத்தினார். இந்த மகதலேனா மரியாள் தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை முதலாவது தரிசித்த ஒரு பெண், விசேஷித்தவள், மேலான பாக்கியம் பெற்றவள், எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசித்த ஒரு தேவ மனுஷி. அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை தரிசிக்கவும் அவரோடு கூட பேசவும், அவரை தரிசித்ததையும் அவரோடு கூட பேசினதையும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர்களுக்கும் அறிவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் கர்த்தர் அவளுக்கு தான் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை இந்த மகதலேனா மரியாள் தான் சீஷர்களுக்கு அறிவிக்கிறாள். யார் இந்த சீஷர்கள்? புதிய ஏற்பாட்டிலே தேவனால் சபையை ஸ்தாபிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவ்வளவு பெரிய ஒரு மேலான ஆசீர்வாதம் இந்த மகதலேனா மரியாளுக்கு தான் தேவன் கொடுத்தார். யார் இந்த மகதலேனா மரியாள்? இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவள். ஆண்டவர் ஏன் மகதலேனா மரியாளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? தகுதியானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பேதுரு இருக்கிறாரு, சீஷர்களின் முதன்மையானவர் என்று அறியப்படுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்திருக்கிற அவருக்கு அன்பான சீஷனாகிய யோவான் இருக்கிறார். இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த மகதலேனா மரியாளுக்கு தன்னுடைய உயிர்த்தெழுதலின் சாயலை முதலாவது காண்பிக்க என்ன காரணம்? அப்படி என்ன இவளிடத்தில் விசேஷம்? இதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தேவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் யாருக்குமே கிடைக்காத பரலோகத்தின் மேலான ஆசீர்வாதங்களை, முதன்மையான ஆசீர்வாதங்களை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கும் தர அவர் வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அதனால்தான் இந்த சம்பவத்தை நமக்கு எழுதி கொடுத்து நமக்குள்ளே, நம்முடைய இருதயத்திலே ஒரு ஆசையை தேவன் உருவாக்குகிறார். விருப்பத்தையும் செயலையும் உருவாக்குவது நம்முடைய தேவன். அவருடைய வாழ்க்கையில தேவர்களாகிய நாம் பரத்திலிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை இந்த சம்பவம் உருவாக்குகிறது. யாருக்குமே கிடைத்திராத ஒரு ஆசீர்வாதம், யாரும் அறிந்திராத ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாரும் பெற்றிராத மேலான அனுபவங்கள், மேலான ஆசீர்வாதங்கள், இவைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளலாம். இப்படி அநேக காரியங்கள், விசேஷித்த மேலான, இன்னும் அநேகரால் பெற்றுக்கொள்ளப்படாத மகிமையான ஆசீர்வாதங்கள், அனுபவங்கள் நம் தேவனிடத்தில், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனாகிய நம் தேவனிடத்தில் இருக்கிறது. அதை நமக்கு தர நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். வாஞ்சி உள்ள ஆத்மாவை திருப்தியாக்குகிற நல்ல தகப்பன். நம்முடைய வாழ்க்கையில இந்த மகதலேனா மரியாளின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத்தந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவளை போல அப்படிப்பட்ட சுபாவங்களை வெளிப்படுத்தினோமே ஆனால் நிச்சயமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தில் இருக்கிற விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவங்களையும் தேவனோடு கூட உள்ள அந்த மேலான உறவையும் இதுவரைக்கும் யாரும் கண்டிராத, கேட்டிராத, பெற்றிராத அனுபவங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்த இடத்துல மகதலேனா மரியாளை குறித்து நாம் தியானித்தோமே ஆனால் பிறப்பிலிருந்தே
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படின்னு கேட்டா வேதம் அப்படி எந்த காரியத்தையும் அவளை குறித்து சொல்லவில்லை. ஏன்னா பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாதவன், அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மகதலேனா மரியாளிடத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் அவளிடத்துல விசேஷமாய் எந்த ஒரு காரியமும் வேதம் நமக்கு காண்பிக்கவில்லை. அதற்கு பதிலாய் வேதம் மகதலேனா மரியாளை குறித்து ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறது. அதுதான் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 8வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இந்த வசனங்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே ஈடுபட்ட ஸ்திரீகள்ல 7 பிசாசுகள் துரத்தப்பட்ட மகதலேனா மரியாளும் இருந்திருக்கிறாள். அப்ப இந்த மகதலேனா மரியாளின் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து அவள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் எப்படி இருந்தது தெரியுமா? 7 பிசாசுகளால் வாதிக்கப்பட்ட, பிடிக்கப்பட்ட, அலைக்கழிக்கப்பட்ட, ஆளுகை செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையில், மோசமான நிலையில் இருந்திருக்கிறது. ஏன்னா 7 என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. அப்ப முழுமையா மகதலேனா மரியாளின் வாழ்க்கை பிசாசின் ஆளுகைக்குட்பட்டு இருந்திருக்கிறது. ஒரு மோசமான நிலை. முழுமையாய் பிசாசு அவளை துன்பப்படுத்தி இருக்கிறான், அலைக்கழித்து இருக்கிறான். எல்லா காரியத்திலும் அவள் வாழ்க்கை வேதனைக்குட்பட்டு இருக்கிறது. 7 பிசாசு அவளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனா எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவள் வாழ்க்கையில் வந்தாரோ அந்த பிசாசுகள், அந்த 7 பிசாசுகள் முழுமையாய் அவளை ஆளுகை செய்த, அவளை அலைக்கழித்த அந்த 7 பிசாசுகள் துரத்தப்பட்டது. அதன் பிற்பாடு அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்திலே அவள் ஈடுபட்டாள் என்று வேதம் சொல்கிறது. இதை தியானிக்கும் பொழுது அவள் முந்தின வாழ்க்கை முழுமையாய் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்ப இதிலிருந்து ஒரு காரியத்தை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். நாம் ஆராதிக்கிற நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளவுதான் பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆளுகை செய்தாலும், அலைக்கழித்தாலும், வேதனைக்குட்படுத்தினாலும், மோசமான ஒரு மனுஷனாய் அவன் வாழ்க்கையை மாற்றினாலும், பிரேத கல்லறைகளில் இருந்த ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது 6000 பிசாசுகள் அவனுக்குள் இருந்தது என்று. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில், யாராலுமே அடக்க முடியாத ஒரு நிலையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தாலும், அவன் வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாரேயானால், அவர் அவனை விடுதலை ஆக்கினாரேயானால், எப்படி இந்த மகதலேனா மரியாள் அதன் பிற்பாடு யாருக்குமே கிடைத்திராத மேலான பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீயாய் அவள் மாறினாளோ, அதே போல இந்த நாளிலும் நம்முடைய தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த நிலையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருந்தாலும், பூரணமாய் பிசாசனை ஆளுகை செய்து அலைக்கழித்தாலும், அவனை விசேஷித்த பரலோகத்தின் நன்மையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தேவ மனுஷனாய் மாற்ற நம்முடைய தேவன் போதுமானவர், உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிசாசுக்கு வல்லமே கிடையாது. ஒரு மனுஷனுடைய பலவீனத்தை பிசாசு பலனாய் பயன்படுத்திக் கொள்வான். மற்றபடி பிசாசுக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது, வல்லமை கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்து பிசாசின் சகல அதிகாரங்களையும் வல்லமையும் அவனிடத்திலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார். வல்லமை உள்ளவர் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் மட்டும்தான். இப்ப நம்முடைய தேவன் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான காரியம், நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த நிலையா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பொல்லாத கிரியைகள், பிசாசின் அந்தகார வல்லமைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், இங்கே மகதலேனா மரியாளின் வாழ்க்கையில் சொல்லப்பட்டதை போல முழுமையாய் பிசாசு ஆளுகை செய்து நம்மை அலைக்கழித்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தாரேயானால், அவர் நமக்கு விடுதலை தந்தாரேயானால், விசேஷித்த மேலான பரலோகத்தின் நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியமுள்ள தேவஜனங்களாய் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறும்.
அதை மாற்ற நம்முடைய தேவன் வல்லவரும் போதுமானவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். இப்ப நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மகதலேனா மரியாளின் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். இது தேவன் பாராட்டின பெரிதான கிருபை. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். நமக்குள்ளே இருந்த சகல கிரியைகளையும் பொல்லாத பழைய பாவங்களையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். இப்ப இந்த நிலையில தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை உணர்ந்து, அவர் நமக்கு தந்த விடுதலை உணர்ந்து, அவர் நம்மை மீட்டுக் கொண்டதை, அவர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உணர்ந்து மகதலேனா மரியாளை போல அவரோடு கூட இணைந்து வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த ஸ்திரீகளில் ஒருத்தியார் அவளும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள். இதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த விடுதலையை உணர்ந்து, கர்த்தர் நமக்கு தந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உணர்ந்து அவரோடு கூட இணைந்து அவருடைய கிரியைகளை நடப்பிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மாத்திரம் போதாது. இந்த சுபாவத்தை உடையவளால் இயேசுவோடு கூட அவருக்காக ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு உடனே அவளுக்கு என்ன கிடைக்கல? இந்த மேலான பரலோகத்தின் விசேஷித்த நன்மை அவளுக்கு கிடைக்கல. எப்பொழுது அது அவளுக்கு கிடைத்தது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடும் அவர் மேல் இருந்த வாஞ்சை அவளுக்கு குறையாததுனால, அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடும் அவர் சமூகத்திற்கு செல்கிறாள். அவரை குறித்த வாஞ்சை அவளுக்கு இன்னும் மாறவில்லை. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அவளுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உலக பிரகாரமாய் பார்த்தால் அவர் மரித்து அவரை கல்லறையிலே வைத்து விட்டார்கள். ஆனாலும் அவள் அவரை தேடி செல்கிறாள். அவரை குறித்த வாஞ்சை, அவர் சமூகத்தை குறித்த நாட்டம், இதைதான் ஆண்டவர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் மகதலேனா மரியாளை யாராலும் மறுக்க முடியாத விசேஷித்த ஒரு தேவ மனுஷியால், பரலோகத்தின் நன்மையை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு தேவ மனுஷியால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கவும் அவரோடு கூட பேசவும், அந்த செய்தியை உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிக்கிற ஒரு தேவ மனுஷியால் தேவன் அவளை விசேஷப்படுத்தி நிறுத்தினார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் இதை செய்ய விசேஷித்தவர்களாய் அழைக்கப்பட்டவர்களிலே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிலே, தேவ பிள்ளைகளின் மத்தியிலே தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையை, உன் வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஆண்டவர் செயல்படாமல் இருக்கிற சூழ்நிலை நிச்சயமாய் வரும். செயல்பட்டு கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடும் அவளுக்குள் இருந்த வாஞ்சை குறையாமல் அவரிடத்தில் செல்கிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். சில நேரங்கள்ல தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு ஏற்ற காலம் ஒன்று வைத்திருப்பார். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் காணாதவரை போல அவர் இருக்கிறாரோ என்று நாம் நினைக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த ஒரு கிரியையும் நடப்பிக்காமல் நிச்சயமா இருப்பார். அப்படி ஒரு சூழல் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? ஆண்டவர் ஏன் எதுவுமே செய்யல, வாக்குத்தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொல்லி தேவன் அமைதியா இருப்பது போன்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வரும். ஆனாலும் அவரிடத்தில் உள்ளவர்களை தேடாமல் அவரை தேடுகிறவர்களாய், அவர் மேல் உள்ள வாஞ்சை நமக்கு குறையாமல் அவர் சமூகத்தை நாடுகிற தேவஜனங்களாய் மகதலேனா மரியாளை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும் எந்த நிலையா இருந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் உள்ளவர்களை அல்ல கர்த்தரை தேடுவேன், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுவேன் என்று சொல்லி எல்லா நிலையிலும் கர்த்தரை தேடி அவர் சமூகத்தை நாடுகிற தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தோமே ஆனால் கர்த்தர் நிச்சயமாக யாருக்கும் கிடைத்திராத மேலான பரலோகத்தின் ஆவிக்குரிய நன்மைகளை, விசேஷித்த அனுபவங்களை, கர்த்தரோடு கூட உள்ள அந்த உறவை, விசேஷித்த விதமான பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து எல்லா கண்களுக்கு முன்பதாகவும் நாம் நம்முடைய தேவனுக்கு விசேஷித்தவர்கள் என்பதை தேவன் தெரியப்படுத்துவது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தரை தேடுவோம், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுவோம், எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும்.
கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.